ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ கொரியன் பிஎல் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். சீரீஸோட நேம் வந்து டைட் ஆஃப் லவ். இந்த சீரீஸ்க்கு நம்ம தமிழில் வச்ச பேர் வந்து காதல் அலை. சீரீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு 18+ இருக்கிற ஒரு சீரீஸ் தான். ஸோ இயர்ஃபோன் போட்டுட்டு இந்த சீரீஸை பாருங்கள், அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லது. அப்புறம் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ வாங்க சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயும் லக்கேஜும் கையுமா ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்ட் டைம் ஜாப்புக்காண்டி எங்கே வந்திருக்கானா, ஒரு பெரிய வில்லா மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஜாப்க்கு வந்திருக்கான். அதுவும் என்ன ஜாப் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஜாப்க்கு வந்திருக்கான். இவன் ஏன் போய் போய் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்திருக்கானா, இவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணும் போல இருக்குது. ஸோ இவனுக்கு பண தேவை இருக்குது. பண தேவைக்காண்டி தான் இவன் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்திருக்கான். அதுவும் பார்ட் டைம் ஜாப்பாக தான் வந்திருக்கான். ஓகேவா? இவன் மெல்ல மெல்ல லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். மேலே பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டுட்டு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இது வரைக்கும் இவங்க பேர் வந்து சொல்லலை, ஸோ எனக்கும் தெரியலை. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த பேக்கை தூக்கிட்டு வந்தால அந்த பையன் வந்து இப்போ வந்து காலேஜ் என்னமோ படிக்கிறான் போல், ஆர்ட் படிச்சுட்டு இருக்கான். இவன் அப்படியே புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா கிட்ட இதெல்லாமே சொல்லியிருப்பான் போல், இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்க்கு நான் போகிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு உங்களோட ஆப்ரேஷனுக்கு பணம் கிடைச்சா போதும், அதுக்காண்டி நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாகிட்ட சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்திருக்கான். இவன் இங்கே வர சைடில் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்துட்டான். அப்புறம் அவனுக்கு வணக்கம்லாம் சொல்ல இவனும் இருந்துட்டு உன்னோட லக்கேஜ் என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் இருந்துட்டு இல்லை இல்லை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட மேட்ரு பண்ணாதான் அவனுக்கு வந்து பிடிக்குமா, மற்ற யாருக்கிட்டையும் பையன் மேட்டர்லாம் பண்ண மாட்டான். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட மட்டும்தான் பையன் மேட்டர் பண்ணுவானா. இப்போ வந்திருக்கால இவனும் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான். அதுவும் எத்தனாவது ஆளாக வந்திருக்கானா, 10வது ஆளாக இவன் வந்திருக்கா. அப்போனா பார்த்துக்கோங்கப்பா பையன் எப்படின்ட்டு. அவன் பாட்டுக்கு போயிட்டான். பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவன் இவன் இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் இருந்துட்டு ஒரு ஹாய் ஒரு ஹலோ எதுவும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. நான் என்ன ப்ராடக்டா இல்லை வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டேவும் இவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான். அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவன் இவன் கையில் ஏதோ ஒரு ஜெல் மாதிரி பாட்டில் ஏதோ ஒன்று கொடுக்குறான். எனக்கு தெரிஞ்சு அது மேட்ருக்கு யூஸ் பண்ணுற ஜெல்லாக தான் இருக்கும். அதை அவன் கையில் கொடுத்துட்டு இவனுக்கு வந்து ஒரு 3 ரூல்ஸ் இருக்கான். அந்த ரூல்ஸை பற்றி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் கூட இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னடானா, அவன் வந்து எப்போ கூப்பிட்டாலும் இவன் வரணுமா. செகண்ட் ரூல்ஸ் என்னடானா, இவனை தவிர மற்ற யாருக்கிட்டேயும் க்ளோஸாக இருக்கக்கூடாதா. சொல்லப்போனால் அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ப்ரொஃபஸர்ன்ட்டு மற்ற யாரு கூடயும் அவன் வந்து க்ளோஸாகவே இருக்கக்கூடாதான். 3வது ரூல்ஸ் என்னடானா, இவன் வந்து அவனுக்கு எப்பயுமேவும் மரியாதை கொடுத்து அவன் சொல்கிற எல்லாத்தையுமேவும் இவன் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இதெல்லாமே கேட்டுட்டு என்ன இவன் இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கான், நான் யார் கூடயும் இருக்கக்கூடாதுன்னா அப்போ என்னோட மண்டே கிளாஸு என்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான் யோசிச்சுக்கிட்டேவும். இவனும் இருந்துட்டு உனக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி ஓகே எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாட்டிலை வந்து திரும்பவும் கொடுக்குறான். அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனை அந்த பக்கமாக செவுத்துல தள்ளி அவன் கையை பிடிக்கிறான். கையில் என்னமோ கிராச் மாதிரி இருக்குது. இந்த பேக்கை தூக்கிட்டு வந்தான்ல அவனுக்கு. அதை பார்த்துட்டு இந்த கிராச் எப்படியாச்சு, வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு இல்லை இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவனும் என்னோட ரூல்ஸை வந்து நீ மீறினா இதை விட அதிகமாக நான் கொடுப்பேன், அது இன்னும் அதிகமாக வலிக்கும், உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கும் புரியுது நீங்கள் சொல்கிற எல்லாமேவும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவனும் அவனை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அங்கே வந்தோடனே இந்த பேக் போட்டுட்டு வந்தாலே அவன் இருந்துட்டு பெட்டை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிட்டான். இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவனும் ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரும் ஒரு ஏடிஎம்மும் அவன் முன்னாடி தூக்கி போடுறான். படித்து பார்த்துட்டு உன்னோட சாய்ஸ், உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னா இரு, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு வந்து பண தேவை இருக்கிறதுனால தானே இங்கே வந்திருக்கான். ஸோ இவன் வந்து அதெல்லாமே படித்து பார்த்துட்டு அது எல்லாமே ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த கான்ட்ராக்ட்லேயும் சைன் பண்ணிட்டான். ஒரு நைட்டுக்கு வந்து கொரியன் இதில் வந்து $1000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு போல். இவனுக்கும் அது ஓகேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டான். இவன் இருந்துட்டு அவன் பக்கத்தில் வந்து நிஜமாவே உனக்கு இது ஓகேவா, அப்போனா $2000 கொடுத்தேன்னா அந்த நாள் வந்து எவ்வளோ மோசமாக பயங்கரமாக இருக்குன்ட்டு கொஞ்சம் நினச்சிப்பாரு, உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் எல்லாத்துக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். அதனால இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவனும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணுறேன்னு பேரில் அவனோட லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அவன் வேற அப்படிங்கிற மாதிரி
கத்த இவன் அவனை பார்க்குறான், அவனும் இவனை பார்க்குறான். இவன் இருந்துட்டு என்ன பார்க்குற, உனக்கு பிடிக்கலன்னா நீ இப்பயே கூட இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இல்லை இல்லை நான் ஓகே நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கே எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு என்ன, இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனை அப்படியே பெட்டில் தள்ளி அவனோட 2 கையையும் டைட்டாக பெட்டில் பிடிச்சி அமுக்கிக்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு ரிலாக்ஸ் கொஞ்சம் அமைதியாரு, இது எல்லாமே நீ போக போக இதுக்கப்புறத்துல இருந்து பழகிக்கிறணும். பரவாயில்ல, நீ கிஸ் பண்ணுற மெத்தட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நான் நினச்ச அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் கிடையாது. இதுக்கப்புறத்துல இருந்து உன்னோட டைம், உன்னோட பாடி, ஏன் உன்னோட அந்த ஹார்ட் கூட எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் கொஞ்சம் ரக்கடாகவே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ரக்கடாக பண்ணுறது தான் பிடிக்கும் போல் கொஞ்சம் ரக்கடாகவேவும் அவன்கிட்ட நடந்துக்கிறான். அவன் வந்து இவன் கிஸ் பண்ணுறது வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல போல், கொஞ்சம் ரக்கடாக நடந்துக்கிட்டான்ல, அது வந்து அவனுக்கு பிடிக்கல போல். இவனும் கிஸ் பண்ணிவிட்டு அவனை பார்க்க அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் இவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். நீ இழுத்தா நான் வந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கையை எடுத்து பெட்டில் வச்சு அமுக்கிறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு நீ ஒரு பைத்தியண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் பைத்தியந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மறுபடியும் ரொம்ப ரக்கடாக அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு பக்கம் அங்கே போயிட்டுருக்க கேமரா அப்படியே ஃபோக்கஸ் ஆகி இவன் சைன் பண்ண அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரையும் ஏடிஎம் கார்டையும் காமிக்கிறாங்க. இதோட எபிசோட் 1 இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சின்ன சீரீஸ் தான், மினி சீரீஸ் தான். ஒரு 8 எபிசோடு இருக்குது, 10 நிமிஷம் தான். சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு, அதனால் உடனே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டேன். இதே மாதிரி நிறைய பிஎல் சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.